திருநெல்வேலி மாவட்டத்துல இயற்கை காற்று, மழை சீற்றத்தினால அங்க உள்ள வாழை மரம் பூரா கிட்டத்தட்ட 1,00,000க்கும் மேற்பட்ட வாழை மரம் சரிஞ்சிருச்சு. அடி வேரோட, காய் பிஞ்சோட ரூ. 1 பிரயோஜனத்துக்கு இல்லாம இருக்கிற வருமானத்த பூரா போட்டு வட்டிக்கு வாங்கி போட்டு ரூ. 1 லாபம் இல்லாம பூரா அழிஞ்சிருச்சு. அரசாங்கம் அதுக்கு என்ன முன்னெடுத்து என்ன உதவி பண்ணணும்னு நம்மளுக்கே தெரியும். விவசாயிக்கு ஒரு பாதிப்புண்டா எந்த ஒரு அரசாங்கமும் முன்ன வராது. அரசாங்கம் தான் இந்த இந்தியாவோட முதுகெலும்பு, தமிழ்நாட்டோட முதுகெலும்பு, அப்படி இயற்கையை நம்ம காப்பாத்துறோம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஒரு வாக்குறுதிலாம் கொடுப்பாங்க. ஆனா இயற்கை மூலியமா இதே நம்ம தேனி மாவட்டத்துல சுத்து கிராமத்துலலாம் இயற்கை அந்த காற்றால் வெள்ளத்தினால வந்த அந்த நெல் பாதிப்புக்கு எந்த ஒரு உதவியும் பண்ணல. இதே மாதிரி இங்க இயற்கை மூலியமா அழிஞ்ச லட்சக்கணக்கான விவசாய மரங்களை பூரா போச்சு. அதுல எந்த ஒரு நிதி உதவியும் கொடுக்கல. அதிகாரிலாம் போய் பாக்குறேன்னு நம்ம கேள்விப்பட்டோம். பார்த்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. ரூபாய் யாரும் உதவ போறதும் கிடையாது. நம்ம ஏகப்பட்ட பேர் இந்த வலைதளம் மூலியமா நிறைய பேருக்கு பண உதவி நிறைய பண்றாங்க. ஒரு மருத்துவ உதவி இருந்தாலும் சரி, எந்த ஒரு முடியாத உதவி இருந்தாலும் சரி, பொதுமக்களாகிய நம்ம எல்லாத்துக்கும் உதவி பண்றாங்க. அதே மாதிரி விவசாயத்துக்கு முன் வரணும், உதவி பண்றதுக்கு, பண உதவி பண்றதுக்கு. அவங்களுக்கு நிறைய இல்லாட்டியும் கூடிய உதவி ஏதோ கொஞ்ச நாள் அவங்களுக்கு அந்த கஷ்டத்திலிருந்து முன்னேறி வர்றதுக்கு, அது அடுத்து முதலீடு போடுறதுக்கு எதுக்காச்சும் ஒரு உதவாகும். இந்த காணொலி மூலியமா ஏதாச்சும் தெரிஞ்சா அந்த ஏரியா பக்கம் இருக்கிறவங்க நாங்க ஒரு இது கேள்விப்பட்ட ஒரு ஆளுக்கு உதவலாம், 2 ஆளுக்கு உதவலாம்லாம். இங்க ஏகப்பட்ட விவசாயிக்கு நிறைய மரம் சாஞ்சிச்சு. எவ்வளவு பேருக்கு உதவி பண்ண முடியும்? ஒரு ஆளுக்கு உதவி பண்ண இன்னொரு ஆள் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நம்ம ஒரு இது கேள்விப்பட்டோம். முன் வரணும், எல்லாரும் ஒன்று சேர்ந்து பொதுமக்கள் ஆகிட்ட எதுக்கே உதவி கேட்கிறோம், இதுக்கு உதவி பண்ணா நல்லா இருக்கு. விவசாயத்துக்கு உதவி பண்றதுக்கு நிறைய பேர் முன் வருவாங்க. அந்த ஒரு குழு மாதிரி வச்சு ஒரு ஆளுகிட்ட அந்த பணத்தை சேர்த்து அதுல எவ்வளவு தொகை வருதோ எல்லாத்துக்கும் பிரிச்சு கொடுக்குற மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு முன்னே ஏற்பாடு பண்ணுனா எதுக்காச்சும் உதவும். எத்தனை நாளைக்கு இந்த விவசாயத்தை அழியதை பார்த்துட்டு நம்ம காணொலி மூலியமா பார்த்துட்டு ஷேர் பண்ணிட்டு போய்க்கே இருக்கிறது. இது ஏதாச்சும் ஒரு முன்னே எடுத்தா தான் அவங்க அந்த கஷ்டத்திலிருந்து மீண்டு வந்து சரி நம்ம சோறு போடுற மக்களுக்கு நம்மளுக்கு ஒரு உதவி பண்ண முன்னு வராங்கன்னு அவங்களுக்கு ஒரு மனசு திருப்தியா இருக்கும். எத்தனை நாளைக்கு விவசாயி அழியுது, கஷ்டப்படுறாங்க, மருந்து குடிச்சு சாகுறாங்க, அந்த ஒரு வீண வார்த்தை கேட்கறதுக்கே கேவலம். மருந்து குடிச்சு சாகுறாங்க, அந்த நிலைமையில இருக்கும் அப்படி அந்த ஒரு விவசாயிலேருந்து வாயில வருதுண்டா அந்த அளவுக்கு ஒரு கேவலம் எதுவும் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு அந்த பாதிக்கப்படுறவங்க நம்ம மழை வெள்ளத்தில் அழிஞ்சு எத்தனையோ பேருக்கு உதவி பண்றோம். தண்ணி அழிஞ்சு போனால், வீடு நனைஞ்சு போனால், சாப்பாடுக்கு வழி இல்லாமல் எத்தனையோ பேருக்கு தன்னலமாக முன் வந்து உதவுறாங்க. அதேமாரி எந்த தமிழ்நாட்டில் எங்கே விவசாயி பாதிக்கப்பட்டாலும் ஒரு உதவணும்னு எண்ணம் இருக்கிறவங்க தன்னலமாக வந்து அவங்களுக்கு உதவி பண்ண ஒரு 5,000 10,000 ஏதோ நம்மளால முடிஞ்சது ஒரு இப்பெல்லாம் காணொலி மூலமாக நிறைய அனுப்பலாம். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முன் ஏற்பாடு பண்ணுனா அந்த விவசாயிகளுக்கு உதவும். ஏதாச்சும் அதுக்கான உதவி ஏதாச்சும் கிடைச்சா அவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும். அந்த சரி இன்னும் நம்ம விவசாயம் பண்ணலான்னு ஒரு ஊக்கத்துவம் கொடுக்கலாம். அதுக்கான முன்னேற்பாடு அந்த ஏரியா இருக்கவங்க யாராச்சும் பண்ணால் நல்லாயிருக்கும்.